அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். அம்மா சொல்லியிருந்தாங்க, இனிமேல் நீ சினிமா பக்கமே போகாத, வேற ஏதாவது வேலை. ஆனா அதை தாண்டியும் நீங்க எப்படி சினிமாக்குள்ள செவு குத்து குத்துன்னு குத்தி தலையே அடிச்சு அழுது நான் மெட்ராஸ் போயே அவன் நின்று சரி இன்னமும் பண்ணு 10 பைசா நான் கொடுக்க மாட்டேன், நீ ஜெயிச்சு. இப்போ சாய்க்கவன்னு சொல்லிட்டு தெலுங்குல ஒரு 30-40 படம் பண்ண பீஸ் விசையோட பேகம் அப்போதான் என்னை ஃபேமஸே ஆக்கி விட்டேன். என்னோட ராஜபோக வாழ்க்கையை, அதாவது ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போவேன். நான் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு சைக்கிளில் போவேன். சைக்கிளில் போய் நிறுத்திட்டு பார்க்காத ஆள் இல்லை, போகாத அந்த ஆளுக்கு அத்தனை விஐபிஸும் பார்க்க வச்சாரு. ஜாதகம் பார்க்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எல்லா ஜோதிடர்களும் காசு அதிகமாக கேட்குறாங்க. அவங்களுடைய அந்த இதில் இருந்து கம்மி பண்ண மாட்டுறாங்க. எங்ககிட்ட இல்லை, நாங்கள் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்களா? அதுக்கு ஆண்டவங்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு கொடுத்துரு, நான் ஃப்ரீயாக கூட பார்க்க நான் ரெடியாக இப்போ கூட சொல்கிறேன். அடுத்த இன்டர்வியூவில் நம்மளுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டோமோ, இந்த அனுபவம் ஐஸ்வர்யத்தானால பாதிக்கப்பட்டேன், நிறைய அவமானங்கள் சந்தித்தேன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ரூபாய்க்கு பார்த்தவனுக்கு நான் கம்மியாகவும் 25 ரூபாய்க்கு படுத்தவன் காலையிலே விழுந்தும் நான் பார்க்கல, சமமாக தான் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்க வந்தவர் தான் விஜய் சேதுபதி. அதில் வெற்றி அடைந்தேன். அப்போது விஜய் சேதுபதி என்னோடய ஃபீஸை கேட்டுட்டெல்லாம் வரல, ஜாதகம் பார்த்தோம், என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு அவர் சொன்னார், கொடுத்தாரு. அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டி அஸ்ட்ராலஜர் மற்றும் அமாவாசை ஜோதிடருமான பொன்முடி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. ஜோதிடம் இலவசமாக ஒரு விஷயம், எல்லாருமே கத்துக்கணும், அதுலயும் குறிப்பா அதை ஒரு சேவையா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இப்ப இருக்கிற நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அதுக்கான வாங்குற தொகையே ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது இது ஒரு சேவை மனப்பான்மையா அப்படிங்கிறது செய்யறது எப்படி இருக்கு? நான் அப்படி செஞ்சேன், நிறைய வருடங்கள் செஞ்சேன், ஒரு ரூபா தான் வாங்கிட்டு இருந்தேன். என் வளர்ச்சியை அடையலையேண்ணா. நான் அப்படி உண்மையாக இருந்தேன். உண்டக வீட்டுக்கு கண்டக நினைக்க மாட்டேன். நல்ல சாப்பிட்டா அந்த வீட்டுக்கு விசுவாசமாக இருப்பேன். ஒரு நேரம் அவங்க சாப்பாடு போட்டதுக்காக ஒரு குடும்பத்தையே ஒரு ஜாதகம் ஃப்ரீயாக பார்த்து கல்யாணமெல்லாம் பண்ணி வச்சேன். சொந்த வீடு கட்டினாங்க, கார் வாங்கினாங்க. அதுக்காக நான் பொன்முடி கஷ்டப்படுறேன்னு எதுவுமே ஒரு சட்டம் கூட எடுத்தாலையே. நானே ஒரு சாட்சி. அந்த பணம் ஒரு ரூபா வாங்கிட்டேன், ஒரு ரூபா வாங்கினேன். ஆனால் இதுதான் என்னோட வேலை, இதுதான் என்னோட வாழ்க்கையாக இருந்தால் கண்டிப்பாக இப்படி ஒரு வசதியாக நான் வாழ்ந்துருக்க முடியாது. 25 வருஷம் கழிச்சு இனி 23 வருஷம் கழிச்சு இந்த ஊரே வேண்டாம், நம்ம இத்தனை நாள் கோயிலுக்கு போனோம், இவ்வளோ விஷயம் பண்ணோம், இது ஒரு விஷயம் தேட போய் எனக்கு அந்த நான் முதல்ல கேட்டேன்ல 5 கேள்வி, அதுக்கு விடை கிடைச்சிடுச்சு. என்ன விடைனா, எங்கள் அப்பாவோட பழைய புக் ஒன்று அப்பாவே சொல்கிறார், எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, ரொம்ப சோகமாக இருக்குது, அப்படி குப்பைக்கா படுத்து தூங்கிட்டு விடிகாலையில் வரக்கூடிய கனவு நான் உண்மையிலே லைவ் கனவாக இருக்கும். ஆமாம், நான் போய் கேட்பேன், என்ன எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, எங்கள் அப்பாட்ட கேட்பேன். அப்பா வருவார், கனவுல வருவார். நான் கேட்பேன், இந்த மாதிரி ஒரு விஷயம், எனக்கு இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஜாதகத்துல இவ்வளவு சிக்கல் இருக்குது, இந்த கட்டத்தில் இவ்வளவு விஷயம், இதுக்கு என்ன சொல்யூஷன், இதெல்லாம் நான் கேட்பேன். யாருக்குமே கிடைக்காத விஷயம் எனக்கு பதில் சொல்வார். அந்த பதில் காலையில் இருந்துச்சுன்னா திருப்பி ஞாபகத்தில் இருக்கணும். சில கனவுகள் அப்படியே மறந்துடும், ஆனா இந்த பதில் அப்படி தெளிவா நிற்கும். அப்ப அவ கேட்க, எனக்கு விட வேணும், ஒரு ராகு தோஷம், அவன் கேள்வி கேட்பான், இத்தனை பேர் செத்தாங்க, இந்த தோஷத்துக்கு அதுக்கு சமமா அப்படின்னு கேட்பான். இதுக்கு என்ன நான் பதில் சொல்றது சொல்லுங்க. அப்போ என்ன சொன்னாருன்னா,
ஒருத்தனை அழிக்க அவன் வந்து ராஜாதி ராஜா மன்னாதி மன்ன 7 கடலுக்கு தாண்டி போய் ஒளிஞ்சே இருந்தாலும் அவன் ஒளிஞ்சு போய் இருந்துட்டான். 5000 பேர் முன்னாடி நின்றுருக்கான். அந்த ஒருத்தனை அழிக்க இந்த 5000 பேர்த்தையும் அழிச்சிட்டு தான் அவனை அழிப்பான். ஓகே. அப்ப யாரோ ஒருத்தருக்கு நடக்க வேண்டியது அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நடக்கும். இது வந்து எனக்கு கிடைச்ச விட அப்ப இதுதான் விபத்துகளுக்கான விபத்துக்கு காரணமா? உண்டான காரணம். இந்த ராகு அவ்வளவு ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்றான். அந்த தோஷம் ஒருத்தனுக்கு பெற்று இருந்தால் அவனுக்கு அது அவனுக்காக நிக்கிறாங்கல்ல அத்தனை பேர்த்தையும் அழிச்சிட்டு போய் நிக்குமா. அதுதான் அந்த ராகுவோட வேலை. ராகு தான் இதெல்லாம் காரணம் ஒழிஞ்சு சனியோ செவ்வாயோ கிடையாது. ராகு மாற்றம் அடையும் போதோ இல்லை ராகு பயிற்சி அடையும் போதோ இல்லை ராகு உங்க வீட்டில் இருக்கும்போதுதான் அதிபயங்கரமாவெல்லாம் நடக்கும் உலகத்துல. சனி மாற்றம் அடைஞ்சது அதுல ராகு மாற்றம் அடையும் போது நீங்க வேணா பாருங்க. மாற்றம் அடையும் போது அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசம் அந்த மாற்றம் அடையும் போதே அது வித்த காட்டும். அதுக்கப்புறம் நான் உணர ஆரம்பிச்சேன், ஆமா இது கரெக்டானது. சரி, கடவுள் ஒருத்தன் இல்லைங்க, நடக்கலைங்க, இதுக்கு எனக்கு பதில் சொல்லு. இப்ப என்ன ஆகுதுன்னா இதுக்கு இடையில நான் வந்து யாருக்கெல்லாம் பார்க்கறேன்னா லாரன்ஸுக்கு பார்த்தேன். ஒவ்வொரு படம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் முன்னான்னு சொல்லி, அப்போ மனோஜுக்கு பார்க்குறேன் பல்லவன்ல. அப்போ இப்படி நான் எங்கெல்லாம் படம் ஒர்க் பண்றேனோ அங்கெல்லாம் அதை இழுத்துட்டு போகுது. அப்ப நீங்க ஏற்கனவே மனோஜ் சாருக்கு பார்த்த அனுபவம் தான் நீங்க அவரோட இறப்பை ஒத்து கணிச்சிருந்தீங்களா? இதெல்லாம் நான் அதனாலதான் தைரியமா சொல்ல முடிஞ்சது. ஆனா நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம பேட்டி கொடுத்துட்டு போதும், சாயந்தரமா மத்தியானம் கொடுக்க சாயந்தரத்துக்குள்ள நியூஸ். எனக்கு அழுகையும் வந்தது, பயம் வந்தது. என்னடா இப்படி அவருக்கு ஆயிடுச்சு. அவ பார்த்தா பொன்முடி வாங்க பொன்முடி பேசுவோம். அவர் ஜெயிக்கு வழி கேட்குவாரு, நான் ஜெயிச்சாகணுங்க. அவருக்கு அந்த ரிசல்ட்டே சொன்னேன், நம்ம இதுலயே பேசிக்கிட்டோம். உங்க அப்பா தான் இதெல்லாம் உங்க அப்பா எடுத்துக்கிட்டாரு. உங்க அப்பாவோட ஜாதகத்தை விட உன் ஜாதகத்தினாலதான் உங்க அப்பா ஃபேமஸா பேசப்பட்டாங்க இது அப்படின்னு அது ஒத்துக்கிட்டாரு. ஆமா அப்படின்னா அப்படி நிறைய போயிட்டே இருந்தது. அப்ப சாய்க்கவன்னு சொல்லிட்டு தெலுங்குல ஒரு 30-40 படம் பண்ணவர் பி சுசீலோட பேரன். அப்போதான் என்னை ஃபேமஸே ஆக்கி விட்டார். என்னோட ராஜபோக வாழ்க்கையை, அதாவது ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போவார். நான் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு சைக்கிளில் போவேன். சைக்கிள் போய் நிறுத்திட்டு ஃப்ளைட்டு வச்சு கூட்டிட்டு போனார். அவருதான் ஃப்ளைட்டு வச்சு ஆந்திரா கூப்பிடுவார். அங்கே போனோன்னு வண்டி நிற்கும், எனக்காக வெயிட் பண்ணுவார், கூட்டிட்டு போவார். அவர் பார்க்காத ஆள் இல்லை, போகாத ஆந்திராவுக்கு அத்தனை விஐபிஸும் பார்க்க வச்சாரு, அத்தனை விஷயம் பண்ண வச்சார். ஒரு அதிர்ஷ்டங்க அவகிட்ட இருந்தப்போ எனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமா சாய்க்கவன் வந்து அது காசு அவ கொடுத்த காசு முதல் கொடுத்தாரு. 2000 ரூபா கொடுத்தாரு, புது நோட்டு. பி சுசீலாமாக்கு பார்த்தேன், அவங்க ஃபேமிலிக்கே ஃபுல்லா பார்த்தேன். அப்போ 2000 ரூபா கொடுத்த 20 நோட்டுக்கு மேல இன்னைக்கு வைக்க வச்சிருக்கேன். இப்போ வச்சிருக்கேன் அந்த நோட்டு, புது நோட்டு. நான் முதல் வந்தேன் 700 ரூபா, அது இன்னும் வச்சிருக்கேன். அது செலவு பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்களா? 40 சப்பாத்தியும் 700 ரூபா எடுத்துட்டு வந்தேன். 40 சப்பாத்தி எங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அந்த 40 சப்பாத்தி இதுக்குள்ளேயே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அந்த 40 சப்பாத்தி முடிவுக்குள்ளேயே எனக்கு வருமானம் வர ஆரம்பிக்குது. இந்த பணம் அப்படியே வச்சிருக்கேன், செலவு பண்ணல. ஓகே. உங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, இனிமேல் வந்து நீ சினிமா பக்கமே போகாத, வேற ஏதாவது வேலை. ஆனா அதை தாண்டியும் நீங்க எப்படி சினிமாக்குள்ள நுழைஞ்சீங்க? குத்துன்னு குத்தி தலையே அடிச்சு அழுது நான் மெட்ராஸ் போயே அவன் நின்று, சரி இன்னமும் பண்ணு, 10 பைசா நான் கொடுக்க மாட்டேன், நீ ஜெயிச்சுட்டு வர, உங்க ஒப்பம் செய்யாது, நீ எப்படி ஜெயிச்சுட்டு வருவ அப்படின்னு. வரும்போது என்ன முடிவு பண்ணி வந்தேன், ஜெயிச்சா ஊருக்கு போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா இப்போல கோயம்பேடு, அப்ப சென்ட்ரலுக்கு பக்கத்தால இப்பவும் ஒரு காவா இருக்குதுங்க. அந்த காவா கிட்ட போய் நின்ன குதிச்சிடலாம், தோத்துட்டா இங்க குதிச்சிடுவோம். உண்மை, சத்தியம், ஆண்டவங்கிட்ட வேண்டேன். எங்க சாக போவங்க வரைக்கும் நான் முடிவு பண்ணிட்டு தான் வரேன். தோத்துட்டால் இங்கேயே உளுந்து எங்க சாக போவேன், அந்த காவால் விழுந்தா ஹிஸ்டரி
அது காவா பயங்கரமான ஹிஸ்டரி. அந்த சென்ட்ரலுக்கு பக்கத்துல இருக்க காவா இந்த மதராஸ் பட்டணத்துல வருது இல்லைங்க, ஆமா ஆமா அந்த காவா அது. ம் அது ஏதோ பெரிய காவா. அது இப்ப கூவமா மாறி ம் உள்ள உளுந்தா போகும்போதே செத்து போயிடுமா. ஆமா அது போய் பார்க்க உலா நாத்தம். ம் இதுலதான் சாகணும் வரைக்கும் முடிவு பண்ணேன். ம். தோத்துட்டால் போகக்கூடாது அப்படின்னு. இப்போ வந்தேன், வைராக்கியமா இருந்தேன். ம் நிறைய விஷயங்கள் சாதிச்சேன். பெரிய பெரிய ஒவ்வொன்றும் பயந்துட்டு தான் இருப்பேன். ஒவ்வொரு தடவையும் ஜாதகம் எடுக்கும் போதெல்லாம் நான் தோக்கக்கூடாது, உன்னை நம்பி தான் நான் சொல்றேன், ம் கடவுளையும் எங்க அப்பாவையும் நம்பி தான் சொல்றேன், எனக்கு அந்த ஞாபகத்தை கொடு. இப்ப என்ன, நான் படிச்சதை திருப்பி ரிப்பீட் ஆகணும். ம் மறந்துட்டேன், இது வரைக்கும் ஓகே வந்தது, ஆ சொல்லாம விட்டுட்டேன். அதனால நான் நினைச்சேன், நான் சொன்னவன் ஜெயிச்சிடுவான், ம் சொல்லாம விட்டுட்டேன், நின்னுட்டேன். அந்த கதை இருக்கக்கூடாது ஓகே ஆண்டவன். எல்லாத்தையும் வந்து கரெக்டா சொல்லிடணும். பார்த்தனும் வரணும், சொல்லணும், ம் இல்லைன்னா பார்க்கவே கூடாது. இப்படி ஒரு 1 ரூபிக்கு பார்த்துட்டே இருந்தேன். அதில் நிறைய இதாச்சு. இந்த சாய்க்கானை மீட் பண்ணக்கப்புறம் அவர் பயங்கரமா புசி ஆயிட்டார். அவருக்கு சொன்ன இன்சிடென்டெல்லாம் சொன்னோன்னா அவங்க வீட்டுக்கே போனக்கப்புறம் தான் தெரியும் அவங்க மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. பி சுசிலா அம்மாவைக்கு ஜாதகம் பார்த்தேன். அங்கிருந்து சும்மா உள்ள ஹைதராபாத்துக்கு கூட்டிகிட்டு போனார். ம் அந்த வாழ்க்கையில் அவங்க வீட்டில் ம் அவங்களோட தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஜாதகம் கொண்டு போச்சு. ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. சினிமாவுலயும் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து 2லயுமே இருக்கீங்க. சினிமாவுலயும் இருக்கிறீங்க, ஜாதகமும் பார்க்குறீங்க. என்னோட வாழ்க்கையில இப்ப எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். இதுல நம்ம ஃபுல் ஃபோக்கஸா நம்ம வந்து இறங்கலாம். அதுல இருந்து நமக்கு நெறைய விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துல நீங்க ரூ. 1 தான் வாங்குறீங்க. பெரிய வந்து அமௌண்ட் அதுல இருந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்போ பண்ணுங்க. வாங்கல, அப்போ ஒரு ரூபா தான் ஆ. வாங்கினேன். இப்போ ஸோ வாங்க அந்த டைம் இல்ல. அந்த டைம்ல அத யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்கிறேன். யோசிச்சேன். ம். இப்போதைக்கு நான் வந்து ஜாதகத்தில் பெரிய பேர் வரணும், இந்த விடையெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அப்பவும் கூட காசை பற்றி யோசிக்கல. இந்த தமிழ்நாட்டிலே பேர் சொல்கிற மாதிரி ஜோசிகானா நம்ம இருக்கணும், பேர் சொல்கிற மாதிரி நடிகனாகணும், நம்ம படத்தில் நடித்த காசை மக்களுக்கெல்லாம் எல்லாரும் நினைக்கக்கூடியதா இந்த மக்களுக்கு கொடுக்கணும். என் சொந்த பந்தங்கள், ம். என்னோட மாமாவோட சொந்தக்காரங்க, தூப்புல மாமா இருக்காங்க, ஓகே. இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ம். என் தங்கச்சி, சின்னம்மா பொண்ணு, பெரியம்மா பொண்ணு, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். நம்ம யாரெல்லாம் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே ஜாதகம் பார்க்கணும். கடவுள் இல்லை அப்படின்னு ஹெல்ப்பே பண்ணக்கூடாது அப்படின்னால இப்படியெல்லாம் நினச்சது உண்டு. ஓகே. ஆனால் காலம் கொடுக்கவே இல்லை எனக்கு. ம். ஒரு தடவையும் கூட அந்த வாய்ப்பு கொடுக்கல. அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நான் எல்லா ஹோட்டலும் தங்கியிருக்கேன். இந்த ஜோசியம் பார்க்கறதுக்கு ரூம் போட சொல்லுவாங்க, ரூம் போட்டிருக்கேன் வாம்பாங்க. லீமேடியில் தங்கியிருக்கேன். மெட்ராஸில் இருக்க எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டுருக்கேன். ம். ஜாதகம் பார்த்துருக்கேன், உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் கிளம்பி நைட்டு ஆல்ட் ஆகி நம்ம ஜாதகம் பார்த்துட்டு காலையில் வரும்போது பார்த்தா சைக்கிளில் தான் வருவேன். நான் 2 வாழ்க்கையும் நான் சந்திச்சிருக்கேன். ஓகே. ராஜபோக வாழ்க்கையும் நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்பாட்லேயே காலையில் பார்த்தா சைக்கிளை ஓட்டிட்டு வருவேன். யோசிச்சு பாருங்க, காலையில் சைக்கிள் அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அப்போ ஹாப்பியாக இருந்தது. ம். நைட்டெல்லாம் ராஜா, ம். பகல்ல ஓகே. நான் நினைப்பேன், ம். ஆண்டவன் இப்படி கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு நினைச்சது உண்டு. ம். ஓகே. இப்போ பொதுவா எல்லாருமே ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற 2 பேருமே வந்து இருக்கிறாங்க. 2 கேட்டகரியுமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், காசு என்னால அதிகமா செலவழிக்க முடியலப்பா. என் கையில காசு இல்ல. எனக்கு ஜாதகம் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா எல்லா ஜோதிடர்களும் வந்து காசு அதிகமா கேட்குறாங்க. அவங்களுடைய அந்த இதுல இருந்து கம்மி பண்ண மாட்றாங்க. எங்ககிட்ட இல்ல, நாங்க எப்படி கொடுப்போம்? அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்கல்ல. அதுக்கு நீங்க அதுக்கு என்ன பண்ண? ஆண்டவங்கிட்ட நான் கேட்டேன், ம். எனக்கு கொடுத்துரு, நான் வந்து ஃப்ரீயாக கூட பார்க்க நான் ரெடியாக, இப்போ கூட சொல்கிறேன். அப்படி இந்த டைம் என்னாச்சு தெரியுங்களா? இந்த 2023 இந்த மெட்ராஸ் விட்டு போயிடலாம், ம். இந்த திருவண்ணாமலை அந்த அமாவாசை நடக்க விட்டுட்டு போயிடலாம், ம். மலேசியாவில் போய் செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு ஒரு தடவை ஜெயிக்க விடு, என் நோய்க்கும் எனக்கு அந்த வருமானத்துக்கும் நிறந்த வருமானம் ஆக்கிட்டா ஒரு இன்டர்வியூ கொடுக்க ம். ஒரு பெரிய சேனல் வந்து கூப்பிட்டே இருக்காங்க. அவங்க நார்மலாக எங்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போனவங்க. ம். அந்த இன்டர்வியூவில் எல்லாத்தையும் வச்சு சொல்லிட்டு போகலாம். யாரெல்லாம் நம்மகிட்ட பார்த்தாங்களோ, ம். விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா தத்தா, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இவங்க பற்றியெல்லாம்
உண்மையை சொல்லிடலாம். நம்மகிட்ட பார்த்துட்டு நம்மள இப்போவே எனக்கு இதுக்கு வரல, ஆனால் அவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு தான் போனேன். ஆனால் மனசு கேட்கல. இவங்கெல்லாம் பார்த்தாங்க இதெல்லாம் பார்த்து அடுத்த இன்டர்வியூவில் நாம் நம்மளுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டோமோ, இந்த அனுமோகம் விஜய் சேதுபதினால பாதிக்கப்படல, ஐஸ்வர்யா தத்தானால பாதிக்கப்பட்டேன். நிறைய அவமானங்கள் சந்தித்தேன். நிறைய ஷூட்டிங்கில் அவங்க கொஞ்சம் இதெல்லாம் பண்ணாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சொல்லணும்னு தான் நான் போனதே. ஆனால் இது பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி என்னுடைய லெவல் மாறி ஒரு ஜாதகத்துக்கு 27,000 வரைக்கும் எல்லாம் கொடுத்தாங்க ஜாதகம். எனக்கு ஒரு நிமிஷம் தலையை சுத்திடுச்சு. பணம் ஆசை விட்டுடுச்சு, பணம் கொடுத்துருச்சு. ஓகே, இனி என்ன பண்ணலாம்? இப்போ லிஸ்ட்டில் வந்து பணம் கொடுத்தவனால இருக்கான், பணம் கொடுக்காதவன் லிஸ்ட் இருக்குது. நான் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன். எத்தனை கால் வருதோ அது திருப்பி அடிப்பேன். உன்னால் என்ன முடியுதோ அது கட்டுமே. இன்னைக்கு வைக்க பண்ணிட்டு இருக்கேன். என்னால் 500 தான் முடியுது, பண்ணுவேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவேன், உண்மையிலேயே 500 கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறத உண்மையாக உண்மையை கொடு. ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடும். அவன் ஐஃபோனில் ஆப்பிள் ஃபோனில் ஜாதகம் பார்ப்பான் ஃபோனில், ஆனால் அவனால் 500 கொடுக்க முடியலன்னா அது அநியாயம். இது பிரச்சனை நிறைய இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லி உன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகுதுல்ல, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் ஜாதகத்து மேல. நான் வந்து உனக்கு நான் ஜாதகம் பார்த்து உனக்கு நல்லதானா மீதி கட்டு, அப்படி நிறைய பேர் கட்டிட்டு இருக்காங்க. நேற்று கூட எப்போ பார்த்தது காசு போட்டாங்க, போட்டு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நான் அன்னைக்கு பார்த்தேங்க, இன்னைக்கு அனுப்பியிருக்கேன், அப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இது நான் இது பண்ணும்போது கீழே ஆமான்னு சொல்லுவாங்க, கீழே போடுவாங்க. நான் வந்து பணம் ஆசையை ஆண்டவன் எனக்கு கம்மி பண்ணிட்டான். பொண்ணே கொடுக்கல, அந்த பொண்ணும் வந்து நின்னுது. ஒரு குழந்தை எனக்கு வயசு 46 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றேன். எல்லா டாக்டருமே கைவிட்டாங்கன்னா அது அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் நடக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 15 வருஷமா சுகர். ஆனா எனக்கு பெண் குழந்தை, சுகப்பிரசவம் ரெண்டுமே நடந்தது. அதுக்கு எல்லாமே ஆண்டவன் தான். என்கிட்ட வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லு, உனக்கு சொத்து வீடு வாகனம் எல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு கொடுத்தது உண்மைதான், நம்பினேன். என்னோட ஜாதகத்தை பத்தி எனக்கு தெரியும். கால சர்ப்ப தோஷம் உள்ள ஒரு ஜாதகம், காலத்தையும் முடிஞ்சிடும், காலமே அதனாலதான் நான் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போய் நின்னது. அப்போ நிறைய நானும் சாய்க்கன் வந்து போகாத சிவன் கோயில் எல்லா கோயிலுக்கும் போவோம். சாய்க்கன் வந்து என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு அங்கம். நிறைய கோயிலுக்கு போனோம். நீங்க யூடியூப்லயே பார்த்தீங்கன்னா சாய்கன் என்னை பத்தி பேசியிருப்பார். அதெல்லாம் சொல்லுவேன். நான் நிறைய சொல்லியிருக்கேன். இறக்க போறவங்களை பார்த்து சொல்லியிருக்கேன். அந்த ஜாதகத்தை பார்த்து இறந்துருவாரு. சாய்க்க முன்னாடி தான் சொன்னேன். அதுக்கு சாட்சி சாய்க்கன் தான். அப்போ அவையே பேட்டி ஒன்று கொடுத்தாரு. ஆமாம், அவன் சொன்னா நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஜாதகம் பார்த்து சொல்லணும், எல்லாமே சொல்லணும். எதுவும் சொல்லாதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் சொன்னா அவங்க ஏற்றுக்கணும். இப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்த்து என் வாயிலேருந்து நல்லது வந்துடணும்னு நினைக்கிறாங்க. கெட்டது சொல்லும்போது மூஞ்சியெல்லாம் மாறிடுது, வாய்ஸ் மாறிடுது. அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணீங்கன்னா தப்பிச்சுக்கலாம்னு சொல்கிறேன். கேட்க மாட்டேங்க. அது கேட்ட ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் கேட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து கோயம்புத்தூர் ரத்னம் காலேஜோட ஓனர் மதன் சார் வந்து நம்ம பேச்சு கேட்பாரு, இப்போ வரைக்கும் கேட்பாரு, ஜாதகம் பார்ப்பாரு. இப்போ பர்சனல் விஷயம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுவார். எந்த நாட்டிலேருந்து வேணாலும் கூப்பிடுவார். எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நைட் 1 மணியாக இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்படிப்பட்டவர். அப்படி ஒரு 10 கிளைண்ட் இருக்காங்க. ஜெய் சார், சேத்தன் சார், இப்போ நிறைய இப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு அப்புறம் இந்த உலகம் என்னை காப்பாற்றிடும், என் குடும்பத்தையும் என் குழந்தையும் காப்பாற்றும். கடவுள் தான் நம்புறேன். கடவுளை தவிர்த்து எதுவுமே நம்பல. இந்த ஜோசியம் என்னை இப்படி ஆளாக்கி விட்டுருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு நான் வந்தேன்ல சினிமாக்காக, நல்ல கதைகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆளாகவும் ட்ரைனிங் கொடுக்க, ஆக்டிங் ட்ரைனிங் பசங்களுக்கு அவங்கள ஒரு 50-100 பேர்த்து உருவாக்கி விட்டுருக்கேன்.
அதில் நமிதாவோட வீட்டுக்காக வந்து என்னோட ஸ்டூடெண்ட். ஓகே. சும்மா நமிதா வந்து வரல, என் ஸ்டூடெண்ட் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஜாதகம் பார்த்தா ஜெயிச்சிருக்குது. அவன் இப்படி போவேன், இப்படி ஜெயிப்பேன், ஆடிக்கால தானே போவேங்க. 2 பேரும் ரூமுக்குள்ளே, சாதாரண ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். கட் பண்ணால் 6 மாதம் அவன் ஆடிக்கால போவான். ஓகே. அப்போ அவனை நம்பி தான் ஆகணும். ஆமா. அப்போ அப்படி தான் என்னை வந்து குருநாதா ஏற்றுக்கிட்டேன். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குருவை ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. என் சொல்ல வாசு ரொம்ப முக்கியம். வாசுனால தான் திருவண்ணாமலைக்கு அமாவாசைக்கே நான் போனேன். அமாவாசை போன காலமே நான் போனது பௌர்ணமிக்கு தான் ஃபர்ஸ்ட் போனேன். போனால் ஜேன்னு கூட்டம், வண்டி எங்கேயோ நிற்கிது, நாம் எங்கேயோ நிற்குது, நம்மளை தள்ளிட்டு கொண்டு அங்கே விட்டாங்க. நான் கடவுளே இல்லைன்ட்டு, கடவுளே ஓடி வைப்பாங்க. அவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது. அப்போ பார்த்தா எல்லாமே காசு, எல்லாம் இது தப்பு அப்படின்னா, அப்போ அமாவாசைக்கு நாங்கள் மாறணும். அப்போ அந்த டீமில் வாசு கூட அப்படி. அப்போ வாசு கூட விஷ்ணு பெயின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டிஸ்ட் தான். இவங்க நாங்கள் 3 பேர் சேர்ந்து போவோம். விஷ்ணு பெயின் பாதியிலே வரமாட்டேங்க. நானும் வாசும் தொடர்ந்து போயிட்டுருக்கோம். அப்படி போய் அவருக்கு சொந்த வீடு கட்டினாரு, இடம் வாங்கினாரு, கல்யாணம் நடந்தது, எல்லாம் நான் தான் பண்ணி வச்சேன். சாட்சி இருக்குது. அதெல்லாம் ஜாதக ரீதியாக தான் அவங்க பண்ணி வச்சேன். அவங்க நல்லா இருக்காங்க, 2 குழந்தை. அப்படி இருக்கும்போது இப்படி ஒவ்வொருத்தருக்கு நிறைய பேத்துக்கு பண்ணி வச்சேன். இப்படி சைலண்டாக பண்ணி வச்சு ஒரு நாள் சொல்லும்போது, நான் ஜெயிச்சக்கப்புறம் தான் இன்டர்வியூ கொடுத்தேன். இன்டர்வியூ கொடுத்துட்டு நான் ஜெயிக்கல. கண்டிப்பா அந்த கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும். இன்டர்வியூ கொடுத்துட்டு நான் ஜெயிக்கல. நான் இப்படிங்க அப்படிங்க, அப்போ வந்து இந்த தெற்கு வாசலை வளர்க்க வைங்க, அப்போ வந்து சுத்தம் எதோ சொல்லி தான் ஜெயிக்காங்க. தேங்காய் உடைக்கணும், மாங்காய் உடைக்கணும், அப்போ குட்டு இப்படி சொல்லி நான் ஜெயிக்கல. நான் சொன்னதே ஜெயிச்சவங்க பேர் சொல்லி, என் மூலியமா ஜெயிச்சவங்க பேர் சொல்லி நான் வந்தேன். அதுக்கும் ஒரு காரணம் யாரு தெரியுங்களா? தமிழ்நாட்டிலே பேர் போன ஒரு ஆள் ஜோசியம் பார்த்து அவங்க குடும்பத்துக்கு தான், அந்த குடும்பத்துக்கு அவங்க தவிர்த்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த ஜாதகம் தோத்துருச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. திருப்பியும் அதே ஜாதகத்தை பார்க்காது, திருப்பியும் தோத்துருது. அப்போ எங்கிட்ட வராங்க, கேட்டு வராங்க. வந்து ஜாதகம் நான் பார்த்துட்டு, இதுக்கு பொருத்தமே இல்லையே, சந்திராஷ்டம ராசி எப்படி சேர்த்துனீங்க? உங்களுக்கு மிகப்பெரிய காலசர்ப்ப தோஷம் இருக்குது, அதை உடைக்காம எத்தனை கல்யாணம் பண்ணாலும் டைவர்ஸ் ஆயிடும் அப்படின்னா உட்காந்துட்டு இருந்தவன் எந்திரிச்சிட்டான். இப்படின்னு கூட சொல்லிட்டீங்க. நான் மிகப்பெரிய ஆளு, ஒரு கேள்விக்கு இவ்வளவுன்னு கொடுத்தாலும் நான் பார்த்துருக்கேன்னு பேர் கேட்டேன். ஆளை காமிச்சாங்க. இவ பயங்கரமான பெரிய ஆளாச்சே, இவ ஜாதகம் பார்த்து எவ்வளவு கொடுத்தீங்க? 5000 ரூபா கேள்வி. என்ன சொல்ற? அப்பதான் ஆரம்பிச்சேன் காசு வாங்கினேன். அது வைக்க காசு நான் வாங்க பயப்படுவேன். ஏன்னா அந்த காசை வாங்கினால் அந்த கருமாவை எப்படி கழிக்குது, மாட்டிக்குவோம். நம்மளுக்கு சினிமா இருக்குது. சினிமா நான் ஜெயிச்சிருந்தா இந்த காசும் கூட வாங்கி வைக்க மாட்டேன். இப்போ நான் ஆண்டவங்கிட்ட என்ன வேண்டேன்னா, என்னை ஜெயிச்சு வச்சுடு, நான் மீண்டும் ரூபாய்க்கு நான் ஜாதகம் பார்க்க நான் ரெடி. 27 நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் வச்சு, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான சாமிகளை வச்சு, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த தோஷங்கள் யாருக்கெல்லாம் போறாங்களோ அந்தந்த ஊர்ல போய் நாம தேர்ந்தெடுத்து, அவன் வந்து ரூபா கட்டினானா அவன் அந்த ஜாதகம் பார்த்துட்டு ப்ளஸ் அந்த சாமியும் கும்பிட்டு அங்கேயே அன்னதானத்தை சாப்பிட்டு அவன் கிளம்பி போகணும். ஓகே. சோ இப்படி ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் கடவுள்கிட்ட அதான் கேட்கேன், எனக்கு அது கொடு. சொல்றாரு, ஒரு நாள் நடக்கும். திருவண்ணாமலைக்கு பக்கத்தால கனவுல வந்து சொல்றாரு, வரும், நீ ராவணனை சிலையை வையுங்க. ராவணனோட சிலை, ராவன் தான் சிவபக்தன். உலகத்திலேயே மிகப்பெரிய சிவபக்தன் யாருங்களா? ராவனுக்கு இணையா யாருமே இந்த உலகத்துல இல்லை. அவனோட பக்தனா. அப்போ ராவனுக்கு சிலை வைன்னு சொல்றாங்க. வச்சு ஒரு பெரிய இது பண்ணி ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் முதலுரிமை கொடு. இப்போ அதை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தேடி வந்து தெனாவட்ட ஃபோன் பண்ணி எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டால் நான் ஃபீஸ் சொல்லத்தான் செய்வேன். உன்னால் கொடுக்க முடியாதுன்னா என்கிட்ட என்ன சொல்லணும், என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும் பாருங்கன்னா நான் பார்க்க தயார். என் ஃபீஸை விலை கேட்டீங்கன்னா நான் என்னோட ஃபீஸை நான் சொல்லி தான் ஆவேன். நான் ரூபாய்க்கும் கூட பார்த்துருக்கேன், 25,000 ரூபாய்க்கும் பார்த்துருக்கேன். உன்னால் என்ன முடியும்? அதுக்காக ரூபாய்க்கு பார்த்தவனுக்கு நான் வந்து கம்மியாகவும் 25,000 ரூபாய்க்கு படுத்தவனுக்கு காலையிலே விழுந்தும் நான் பார்க்கல, சமமாக தான் பார்த்துருக்கேன்.
என்ன அவங்களுக்கு என்ன விதியோ ஒரு ரூபாய்க்கு பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்க வந்தவர் தான் விஜய் சேதுபதி. அந்த ஃபேமிலிக்கு நான் பார்த்துருக்கேன். அதில் வெற்றி அடைஞ்சேன். அப்போ விஜய் சேதுபதி என்னோட ஃபீஸை கேட்டுட்டெல்லாம் வரல. ஜாதகம் பார்த்தோம், என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு அவர் சொன்னார், கொடுத்தாரு. அன்னைக்கு என் மனசு, இன்னைக்கு சொல்கிறேன், இந்த இந்த பார்க்க அந்த அவர் 300 ரூபா கொடுக்காரு. அன்னைக்கு எவ்வளோன்னு கேட்காரு, இல்லை கொடுக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கொடுங்கன்னு சொல்கிறேன். 300 கொடுக்காரு. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, ஜெயிக்கக்கூடிய ஆள் சினிமாக்காரங்களாக இருந்தால் திருப்பி 500 ரூபாவை கொடுத்து டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி வச்சு நீ எப்பாவது ஜெயிச்ச அன்னைக்கு நான் டேட் கேட்பேன் அப்படின்னு என் தொண்டைக்குழி வைக்க நிற்கிதுங்க. கையில் பணம் கொண்டு அவ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. எப்பவுமே நான் பர்ஸ் வச்சுக்க மாட்டேன். எனக்கு பெரிய செலவு, எந்த கெட்ட வழக்கும் இல்லை. கையில் நான் அந்த 300 வாங்கிட்டு நான் இன்னும் 200 சேர்த்து 500 டோக்கன் அட்வான்ஸாக கொடுத்து நீ என்னைக்கு ஜெயிச்சா எனக்கு ஒரு டேட் கொடுன்னு சொல்லக்கூடிய ஆள். ஏன்னா எங்கள் அப்பா அப்படி செய்வார். நான் சில பேர்த்துக்கு நான் செஞ்சு இது பண்ணியிருக்கேன். இவருக்கு சொல்லணும்னு எனக்கு மனசு வந்தது. கையில் பணம் இல்லை, பர்ஸ் கொண்டு இல்லை, கையில் பேக்கெட்லேயும் பணம் இல்லை. அப்படி அன்னைக்கு கொடுத்துருந்தால், ஆனால் இன்னைக்கு அவர் பேர் சொன்னதுக்கே நான் ஆளானேன். அப்படி ஒரு இல்லாதவங்களுக்கு பார்க்க போய் தான் ஒரு விஜய் சேதுபதி உருவானார். அப்போ நம்ம வரும்போதே, நீங்கள் சொன்னதுக்கு சொல்கிறேன், வரும்போதே பணக்காரன் ஆகும். வரும்போதும் ஃப்ளைட்டெல்லாம் வச்சு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. வரும்போதே ஃப்ளைட் வச்சு கூட்டிகிட்டு போய் அப்படி பார்த்தா தான் அது இல்லை. இல்லாதவனுக்கு பார்த்தா தான் அவன் பின்னாடி ஜெயிப்பான். அதனால் எப்பவுமே நான் இல்லாதவனுக்கு பார்க்கணுன்னு தான் நினைப்பேன். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் இந்த நேர்காணலில். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது அதை எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொல்கிறேன். பெரிய இப்போலாம் ஜோசியம் பார்த்து இன்டர்வியூவில் கொடுக்காத காலம். ஆனால் கடவுளோட உச்சன்னு கடவுள் நான் முழுசாக நம்பதுக்காகணும் பிஎம்டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறேன். 2வது படமாக பண்ணுறேன். மொதல் படம் ஐஸ்வர்யத்தை வச்சு பண்ணுறேன். அது 90% நின்றுடுச்சு. டோட்டலாக காலின்னு நினைக்கிறாங்க. நான் மறுபடியும் கடவுளை வேண்டுறேன். வேண்டும்போது என்ன ஆகுதுன்னா, லாக்டவுன் ஓப்பன் ஆகுது 2nd அளவு. அதே நந்திக்கிட்ட நான் எந்த நந்தியை கும்பிடணும் அதே நந்திக்கிட்ட கும்பிடுறேன். அடுத்த மாதம் இதே டைமுக்குள்ளே எனக்கு ஒரு புடியூச வரணும்னு. எப்போ லாக்டவுன் ஊரே பணம் இல்லாத காலத்தில் நான் வேண்டியாச்சு. அமாவாசைக்கு வேண்டியாச்சு. வேண்டிட்டு வந்துட்டேன். வந்தால் கரெக்டாக ஒரே மாதத்தில் ஒருத்தர் கூப்பிடுறாரு. கதை சொல்கிறேன். அப்போ காப்பு ஒன்று போட்டிருப்பேன். என்ன காப்புனா, அதில் சிவனோட உடுக்கையும் ஒரு 3 இதுவும் சூலம் போட்டிருப்பேன். அது மட்டும்தான். போயாச்சு. பெரிய எப்பவுமே இது வந்து கல்யாணத்துக்கு சமயத்தில் போட்டது. அதுக்கு முன்னாடி தங்கமே நான் போட்டுக்க மாட்டேன். அது ஒன்று தான். எப்பவுமே ஏதாவது ஒரு காப்பு இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ என்ன ஆகுது, அங்கே போனோன்னே ரூம் போட சொல்கிறாங்க. கதை சொல்லணுன்னு எந்த கதையுமே நல்லா இருக்குது. அவர் சொன்ன பட்ஜெட் வந்து 50 லட்சம் 60 லட்சத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்க. அவர் சொன்னது கோவை சார்லாம் இந்த மாதிரி பெரிய ரேஞ்சில் சொல்லணும். நான் சொன்னேன் அதுக்கே சரியாக போகுங்க. இந்த மாதிரி 50 லட்சம் இல்லை, அது 5 கோடி இருந்தால் தான் கரெக்டாக பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட இல்லை. நான் ஒரு கதை வச்சுருக்கேனுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதாநாயகி இல்லாமல் ஒரு படம் பண்ணலாம். ஒரு பசங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம் ஃபெஸ்டிவலுக்கு அப்படின்னா, அந்த நான் சம்பாதிச்சா ஒரு 20-25 லட்சத்தில் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதையே அவர்கிட்ட சொல்கிறேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் ஓகே சொல்கிறாரு, இந்த கதையை எடுக்கலாங்க. சரின்னு சொன்னோன்னே அட்வான்ஸ் கொடுக்க. அப்போ நான் திருப்பி கேட்டேன், நான் என்ன படம் பண்ணேன்னு கேட்கல, எதுவும் பண்ணேன்னு கேட்கல. 2 கண்டிஷன் இருக்குது சார். சொத்து விற்றுட்டு படம் எடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் நகை விற்றேன், அதை விற்றேன், இது பண்ணேன், எனக்கு நான் எல்லாம் பண்ணிட்டு வந்து கொடுத்து மொத்த சொத்தே இவ்வளோதான் அப்படின்னா நான் அது பண்ண மாட்டேன். எந்த காரணத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் காரணம் சொன்னார். நான் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்லாம் வந்தது, அதை வச்சு. அப்போ இன்னொரு வார்த்தை சொன்னார், அதுதான் ஹைலைட்டு. எனக்கு ஷேர் மார்க்கெட்டு மற்ற பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி வந்த லாபத்தில் கொஞ்சம் % ஒதுக்கி வச்சுருந்தோம். அதையே
திருவண்ணாமலை உண்டியல கொண்டு போய் போடலான்ட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு படத்தை எடுத்துட்டு அது வந்த லாபத்து அந்த உண்டியல போடுறது தான் என்னோட பிளான்னு. ஓகே. நான் படுத்துட்டு இருந்தேன் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு. அந்த மாசம் தான் வேண்டுறேங்க நந்திக்கிட்ட. சோ அது அப்படியே சிங்க் ஆகுது. அதுக்கப்புறம் படம் முடிய வைக்கி இருந்தா இப்போ படம் முடிஞ்சது. 22 அவார்டு வாங்கியிருக்கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அந்த அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த லொக்கேஷனெல்லாம் பார்க்க சமயத்தில் மீண்டும் விஜய் சேதுபதி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஜாதகம் பார்த்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் அவர் கையில் கொடுத்து வேண்டிக்கிங்க என்ன வேண்டி கொடுத்தாரு. இந்த படம் வந்து வந்துருச்சு. தியேட்டர் அளவுக்கு வந்து படம் பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் விஜய் சேதுபதி காட்டல. அது ஃபாலோ பண்ணணும். அவர் பிஸியாக இருப்பார். இந்த மூலியமாக ஏதாவது பார்க்கணுன்னு சொன்னால் பார்க்க வைக்கலாம். நானாக டிமாண்ட் பண்ண மாட்டேன். போய் நீங்கள் பார்க்கணும், போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும். கடவுள் உண்மையிலேயே யாவத்து மூலியமா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக விஷயம் தானாகவே நடக்கும். அது ஒன்று. ஷூட்டிங்கில் 21 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. ஒரு 19வது 20வது நாளெல்லாம் நல்ல மழை பெய்யுது. 4 கார்ட்ஸில் காட்டுறாங்க. இன்னைக்கு நைட் ஷூட். அது ஃபுல்லாக மழை. நாங்கள் கேமரா லைட் வச்ச உடனே மழை. திருப்பி உள்ள வைப்போம், மழை நின்றுடும். திருப்பி இப்படியே ஆச்சு. 2வது நாள் அங்கே ஒரு கோயில் இருந்தது. நடுமுதலை குளத்துக்கு பக்கத்தால் அந்த ஊருக்குள்ளேயே ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருந்தது. கருப்புசாமி கோயில். அங்கே தான் பூஜை போட்டோம். ஒரு சக்தி வாய்ந்த கோயில். போய் அங்கே பௌர்ணமி நிலா காலம். இந்த நிலா எப்படிப்பட்டது, இந்த கடவுள் எப்படிப்பட்டது, கடவுளை நம்ம நம்பினா எப்படிப்பட்டதுன்னு இது ஒரு அடையாளம். மழை பேஞ்சிட்டே இருக்குதுங்க. போய் அங்கே போய் வேண்டாம். இன்னைக்கு நைட்டும் ஷூட்டிங் கெட்டுதுன்னா ஒரு நாளைக்கு 70,000 1 லட்சம் ரூபா செலவாகுதுங்க உழைப்பு இல்லாமல். 2வது நாளும் ஷூட்டிங் கெடுது. அப்போ போய் 3வது நாள் வைக்கும். அப்போ போய் ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகுது. போய் நான் என்ன பண்ணுறேன், வேண்டுறேன். 10 மணிக்கு 8 மணிக்கு வேண்டுறேன். 10 மணிக்கு நிலா தெரியணும், மழை வரக்கூடாது, இந்த சீன் முடியணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வேண்டுறேன். என் பக்கத்தால் புரியுது நிற்கிறார். எதுக்கு இவன் இங்கே உட்காந்து அழுகா? நைட் 8 மணி 9 மணி நல்ல இருட்டான இடங்க. அந்த காட்டுக்குள்ள குளத்துக்கு பக்கத்தால் இருக்குது. சுற்றிலும் காடு. மழை பேஞ்சிட்டு இருக்குது. அந்த தலையெல்லாம் இருக்குது. அதுலேயே முட்டி போட்டு வேண்டுறேன். நீங்கள் வந்து வண்டியில் வரும்போது மழை பெய்யுது, சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். சாப்பிட்டு 9:15 9:45 வந்து நிற்க நிலா தெரியுதுங்க. விடிய வைக்கு ஷூட்டிங் நடந்தது. இது சாட்சியோட இருக்காங்க. என் ப்ரொடியூசர் சாட்சி. BMW நடந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கடவுள் 100% இல்லை 200% என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்தா. என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்தது. இந்த ஜோசியும் இந்த இது மட்டும் இல்லைன்னா, இந்த சினிமாவில் நானும் மற்றவங்க மாதிரி ஒரு ஏமாத்துக்கானாவோ இல்லை இந்த சினிமாவில் எத்தனை கெட்ட இந்த ஜோசியம் இருந்ததுனால தான் நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கேன். இல்லை அப்படின்னா வழக்கமான சினிமாக்கான இருந்திருப்பேன். ஓகே சார். சார், நிறைய விஷயங்கள் பேசணும் இந்த நேர்காணல. ரொம்ப முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.